நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மேசம் ராசி அன்பர்களுக்கு 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் உங்களுக்கு ராஜ யோகம் வருகிறது. மேசம் ராசி அன்பர்களுக்கு 4வது வீட்டிலே குருபகான் உச்சம் பெற்று உதயமாகிறார். அடுத்த 72 நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்திலே அர்த்தாஷ்டம குருவாக ஒரு சிறப்பாக சஞ்சாரம் செய்ய போகிறார். பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு ஒரு திசை முடிஞ்ச உடனே அடுத்த திசை வரும், ஒரு புத்தி முடிஞ்ச உடனே அடுத்த புத்தி வரும். ஒரு திசை முடிஞ்ச உடனே அடுத்த திசை வருதுன்னா தன்னுடைய குணநலன்களே மாறி போயிடும். அது மாதிரி தான் கோச்சாரத்தில் கிரகங்களுக்கு நேச்சம், உச்சம், வக்கரம், ஆட்சி, பகை, அஸ்தங்கம், சமம், நட்பு என்று உள்ளது. பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு. இந்த ஒரு வருஷத்துல 11 மாதங்கள் குருபகான் வானத்தில் தரிசனம் செய்யலாம். ஒரு மாதம் குருபகான் மறைந்து போயிடுவார். இந்த குரு அஸ்தங்கமான ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய தாத்தா, அப்பா, மகன், பேரன் இப்படி வம்சாவளியில் ஒரு சாபம், பிரச்சனை, கர்மதோஷம் பின்தொடர்ந்து கொண்டே வரும். இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா உள்ளூரில் கோவிலில் காணியாசி மெரமனை ஓடுறது, கோவிலில் தேருக்கு வடம் பிடிப்பது, இப்படி கோவிலில் பூஜை பண்ணுறது, இது ஒரு காணியாசி குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் வம்சத்தில் குடும்பத்தில் இருக்கும். இருப்பதிலேயே கடுமையான தோஷம் குரு அஸ்தங்கமாக தான். கடந்த ஒரு மாத காலமாக மேசம் ராசி என்பளுக்கு 9, 12ஆம் அதிபதி அஸ்தமனமாக 4வது வீட்டிலே சஞ்சாரம் செய்தார். கடந்த 4 மாதமாக பெரிய அளவு மேசம் ராசி என்பளுக்கு குறிப்பாக விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரும்பாலும் நன்மை இல்லை. அறவில்லாமல் காவில்லாமல் கை கட்டிது வாய் கட்டல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சுகஸ்தானத்திலே அடுத்த 72 நாட்கள் குரு உதயமாகி செல்லும்போது கண்டிப்பாக 4ஆம் இடம் சார்ந்த நன்மைகள் இந்த 72 நாட்கள் மேசம் ராசி என்பவர்கள் அனுபவிக்கலாம். சுகஸ்தானத்திலே குருபகான் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிச்சிங்கன்னா அதிக மார்க் வாங்கலாம். மேசம் ராசிக்கு விரையாதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும்போது சிலர் தாய் மாமன் வீட்டில் தங்கி படிக்கிற மாதிரி, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி, நண்பர்களோடு கோட்டாளிகள் வீட்டில் தங்கி படிக்கிற மாதிரி ஒரு இருப்பிடத்தை மாற்றி படிக்கக்கூடிய சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம். குரு உதயமாகி அடுத்த 72 நாட்கள் உங்களுக்கு 4வது வீட்டிலே செல்லும்போது மேசம் ராசி அன்பர்கள் விவசாயிகள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 72 நாட்கள் புதுசாக வெள்ளாமை பயிர் பண்ணிக்கலாம். இப்போ விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். நல்ல மழை பொழியும், விவசாயம் பண்ணிக்கலாம். வீடு, வண்டி, வாகனம், ஆடு, மாடு இதன் வழியில் ஓரளவு வருமானம் பார்க்கலாம். கடந்த 4 மாதமாக பெரிய அளவு மேசராசி என்பளுக்கு வருமானம் இல்லை. பெரும்பாலானவர்களுக்கு உடல்நிலை சரியா இல்லை. அதாவது நோய் நொடி, மருத்துவ செலவு இப்படி தான் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும். 4வது வீட்டிலே குருபகான் கடந்த 4 மாதமாக உங்களுக்கு அல்லது உங்கள் தாயாருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் குடும்பத்திலேயே ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு தன்மை பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும். அடுத்த 72 நாட்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உழைப்பு கூடுதலாக இருக்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நிற்க நேரம் இல்லாமல், ஓய்வு இல்லாமல் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பயிர் களை வெட்டுறது, ஓரம் கட்டுறது, ஏதோ ஒரு வேலை, மம்டி எடுத்து, கலகத்தை எடுத்து, கிடப்பாறை எடுத்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. விவசாயத்தில் ஆடு வளர்த்தக்கூடியவர்கள், மாடு வளர்த்தக்கூடியவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு மாடு பருவத்து நின்று
செனை பிடிக்கும், குட்டி போடும், அதிக பால் கறக்கும். மேசராசிக்கு கால்நடைகள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்கள் மூலம் வருமானம் பார்க்கலாம், விவசாயம் மூலம் வருமானம் பார்க்கலாம். 4ஆம் இடம் சார்ந்து நன்மைகள் அடுத்த 72 நாட்கள் உங்களுக்கு உண்டு. கூட்டாளிகள், நண்பர்கள், உறவினர்கள் வழியில் உபத்திரங்கள் இருக்காது. உங்கள் வேட்டை சுற்றி இருப்பவரிடம் தொல்லை தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா இந்த 72 நாட்கள் ஒரு சமாதானமாக ஒரு ஒற்றுமையாக போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சண்டை சச்சரவுகள் மேசம் ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது. வண்டி வாகனம், நிலம், சொத்து வழியில், வீடு வழியில் இதை பழைய பாக்கிலாம் இருந்துச்சுன்னா கொடுத்து அடைச்சிடலாம். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு குறும்புத்தனமாக இருந்தாங்க, விளையாட்டுத்தனமாக இருந்தாங்க, நல்லா படிக்கலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்லா படிப்பாங்க. பிள்ளைங்க பெற்றோர்கள் பேச்சை கேட்பாங்க. செலவுகள் கட்டுக்குள் வரும். மேசம் ராசி என்பதற்கு தேவையில்லாத விரைய செலவு, தண்ட செலவு இப்போ இந்த காலகட்டத்தில் கட்டுக்குள் வரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும். வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து மேசம் ராசி என்பர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இந்த காலகட்டம் செல்லுவீங்க. சுகஸ்தானத்திலே குரு செல்லும்போது அடுத்த 72 நாட்கள் மேசம் ராசி என்பளுக்கு நன்மை தான், ராஜயோகம்தான். அதாவது குரு பலன் உங்களுக்கு இந்த 72 நாட்கள் அர்த்தாஷ்டம் குருவாக இருக்கும்போது குரு பலன் இன்னொரு 72 நாட்கள் நீங்கள் கடக்க வேண்டும். சுகஸ்தானத்திலே குரு சிறப்பாக செல்லும்போது குரு பலன், அதாவது தெய்வமே உங்களுக்கு துணை நிற்பது போல் குடும்ப உறவுகள், நண்பர்கள், வீட்டை சுற்றி இருப்பவர்கள் மேசராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் தெய்வம் போல் துணை நிற்பாங்க. பெரிய அளவு பிரச்சனைகள் இந்த 72 நாட்கள் மேசம் ராசி என்பதற்கு இருக்காது. 12வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். 7 நாட்டு சனியில் விரயச்சனி வக்கரமாக இருப்பது பெரிய அளவு விரயச்சனியினுடைய பாதிப்புகள் குறையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 11வது வீட்டில் ராகு இருக்கும்போது உடம்புல கை காலில் இருந்ததுனால பிப்பு எடுத்துக்கும். சிறு சிறு கொப்பளங்கள்லாம் வரும். இந்த விஷ பூச்சிகள், குளவி கடிக்கிறது, பூராங்கடிக்கிறது, தேள் கடிக்கிறது, இந்த மாதிரி விஷ பூச்சிகள் அதிகமாக கொசு கூட கடிக்கலாம். இந்த கொசு கடித்ததுனால சிறு சிறு கொப்பளம் வரும். உங்களுக்கு குளவி கடித்ததுனால கொப்பளம் வரும், வீங்கி போயிடும். இந்த மாதிரி திடீர்னு பிப்பு, அரிப்புலாம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கோச்சாரத்தில் 11வது வீட்டில் சர்ப்பகிரகங்கள் வரும்போது இந்த பிப்பு, அரிப்பு, தொடை எடுக்கலாம், ஒரு பிச்சுக்கிறது, அரிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பெலாம் மேசராசி என்பதற்கு இந்த காலகட்டம் உண்டாகும். மற்றபடி பெரிய அளவு பாதிப்புகள் இந்த 72 நாட்கள் மேசராசி என்பதற்கு இருக்காது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.